அகஸ்தியர் கலைமன்றம் வழங்கும் ஐஸ்வர்யம் நிகழ்வுக்காக அகஸ்தியர் கலைமன்றம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. அகஸ்தியர் கலைமன்றத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், நம் மொழி, ஆளுமை, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பல விதமான நிகழ்வுகளை நமக்காக அவங்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதைத்தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா கண்டுகளிச்சு இதனுடைய அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம வருங்கால சந்ததிகளுக்கும் அது கொண்டு சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். அதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். அகத்தியர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, குறுமுனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 18 சித்தர்களில் முதன்மையானவர் அப்படின்னு பார்த்தா நம்ம அகத்திய மகாமுனிவரை தான் சொல்கிறோம். இவரோட பேரை நம்மளுடைய கலைமன்றத்துக்கு வச்சிருக்கோம். அப்போ இவருடைய மகிமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்னுமே கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அகத்திய முனிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் நமக்காக கொடுத்த கொடை அப்படின்னா அது சொல்லி மாளாது. அவ்வளவு விஷயங்களை நமக்காக கொடுத்திருக்காரு. பல துறைகளில் ஆளுமை பெற்ற ஒரு மகான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 18 சித்தர்களில் முதன்மையானவர், சப்த ரிஷிகளில் ஒன்றானவர். நம்ம சொல்லுவோம் இல்லையா, புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே மேம்போக்கா பார்த்தா ஏதோ நம்ம கதை சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுல உட்புறம் உள்ள சூட்சமம் என்ன அப்படின்னாக்கா, நல்ல விஷயங்களை நம்ம சாதாரணமா பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா போர் அடிச்சிடும். என்ன இவங்க கதை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 தலை உள்ள ஒரு அரக்கன் இருக்கானே, அவனை போய் கொல்றான்னு சொல்றாங்க, இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேட்பாங்க. விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தீமைகளை அகற்றுவதும் நன்மைகளை நிலைநாட்டுவதும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்றதுக்காகத்தான் நமக்கு என்னன்னா புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே நமக்கு இருக்கு. நீங்க எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாட்டி கதையில ஆரம்பிச்சு சித்தர்கள் வழியாக வந்த கதைகளாகட்டும், செவி வழி செய்திகளாகட்டும், ராமாயணம், மகாபாரதம், எதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் புராணங்களும் இதிகாசங்களும் மேம்போக்கா பார்த்தா அது ஒரு கதை. ஆனா உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உட்பொருள், அதாவது இறைச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன கரு, எதுக்காக இது சொல்லப்பட்டது அப்படின்றது வெகு எளிதாக நம்மள மாதிரி சாமானியர்களுக்கு, ஏன்னா ரொம்ப கஷ்டமா கடினமா உள்ள பாடல்களை எல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா அது நம்மளை சேராது. அதனால பெரியவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கதை வழியா அதை சொன்னா ஆஹா இந்த கதை வழியா சொல்றோமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைங்க அதை உள்வாங்கிப்பாங்க. அதுக்காகத்தான் நம்ம புராணங்களும் இதிகாசங்களும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்பேற்பட்ட புராண இதிகாசம் வழியாக நம்மளுடைய இந்த அகஸ்தியர் கலைமன்றத்துடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ஒரு சில வார்த்தைகள்ல நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு. 18 சித்தர்களில் முதன்மையானவர் அகத்தியர், சப்த ரிஷிகளில் ஒன்றானவர், சிவனின் உடுக்கையில் ஒரு பக்கம் உருவான தமிழும் மறுபக்கம் உருவான வடமொழி இரண்டுக்கும் அதிபதியாக விளங்குபவர். விந்திய மலையை குனிந்து வழி செய்து இமயம் விட்டு பொதிகை வந்த பாரதியத்தின் ஆசான். அதாவது எல்லாருக்கும் தெரியும், நம்ம புராணம் நம்ம சொன்ன மாதிரி தான், நம்ம பாட்டிங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அந்த கதை நம்ம கேட்டிருப்போம். சிவபெருமான் கைலாயத்தில் இருந்ததுனால அவருடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்காக எல்லாரும் அங்கே போயிட்டாங்க அப்படின்ன உடனே ஒரு பக்கமாக மழை சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக அதை செம்மைப்படுத்தி சமன் செய்யறதுக்காக நம்ம குறுமுனி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்றது ஒரு செவி வழி செய்தியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த செய்தியை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பொன்னியாம் காவிரியை நமக்கு அழுத்த வள்ளல் அகஸ்தியரின் அருளாசியுடன் அகஸ்தியர் கலைமன்றம் வட அமெரிக்க தமிழ் வாழ் தமிழர்களுக்கு அறிமுகமாகும். தமிழ் மக்களின் கலை செல்வங்கள் பாரத தேசத்தின் கலை பாரம்பரியத்தின் பொக்கிஷங்களாக திகழ்கின்றன. காவியம், இலக்கியம், ஓவியம், இயல் இசை, நாடகம், நடனம், தமிழர் பண்பாட்டு விழுமியங்கள் ஆகியவற்றை குழந்தைகளிடம், அதாவது குழந்தைகள் சின்ன வயசுலேயே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு மனசுல அது அப்படியே பதிஞ்சு போயிடும்.
நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு வந்து நமக்கு தேவை இருக்காது. அவங்களே அதை அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் இந்த கதைகள் வழியாக நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி கதைகள் வழியாக நல் ஒழுக்கம், அதை விட மிகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா தமிழரின் பண்பான அறத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நீதி கதைகள்லாம் நம்மக்கிட்ட எவ்வளவோ ஏராளமா இருக்கு. அதையும் நம்ம வந்து இங்கே சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இயல், இசை, நாடகம், நடனம், தமிழர் பண்பாட்டு விழுமியங்கள் ஆகியவற்றை குழந்தைகளிடமும் இளைஞர்களிடமும் ஆழமாக விதைப்பதற்கு அவர்களின் தமிழ் திறமைகளை சான்றோர் அரங்கில் சபையேற்றம் செய்வதற்கும் டாலஸ் வாழ் தமிழர்களுக்கு அகஸ்தியர் கலைமன்றம் சமர்ப்பணமாகும். இவ்வளோ ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே நம்ம இந்த நிகழ்வுக்கு. இதுதான் இவங்களை பற்றின ஒரு அறிமுகம். இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய குழு வந்து வேலை செஞ்சுருக்காங்க, அரும்பாடுபட்டு. அவர்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய, ஏன்னா இந்த டாலஸ் மண்ணில் ஒரு நல்ல விஷயத்த துவங்குறது அப்படிங்கிறது யார் வேணாலும் துவங்கிடலாம், ஓகேவா? அதை வந்து கண்டினியூஸாக செய்யறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அகஸ்தியர் கலைமன்றத்தில் முதல்ல ஆடிப்பெருக்கு விழா அப்படின்றத ஆடி மாத தீமாக வச்சு பண்ணியிருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது நமக்கு. அதை தொடர்ந்து இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஐஸ்வர்யம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக நம்ம வந்து அகஸ்தியர் கலைமன்றத்தோட நிகழ்வுகளை நம்ம கொண்டு வந்தோம். சரி, இந்த நிகழ்ச்சியெல்லாம் எப்படி இருக்க போது, எதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம எல்லாரும் கியூரியஸாக இருப்போம். எல்லாருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும். அதாவது தமிழர்களை போல ஒரு கொண்டாட்ட மனநிலை, அதே மாதிரி விருந்தோம்பல், இதற்கெல்லாம் பேர் போனவங்க நம்ம தமிழர்கள் இல்லையா? எங்க இருந்தாலும், ஊர்ல எங்க இருந்தாலும் கொடுக்காம சில விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழாக்கள். ஒவ்வொரு மாதத்துக்கும் 12 மாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் அத்தனை விழாக்கள் இருக்கு. அத்தனை விழாக்களுக்கும் பின்னாடி வந்து அவ்வளவு பொருள் பொதிந்த, நான் எதுக்கு இதை திருப்பி அழுத்தி சொல்றேன் அப்படின்னா சும்மா ஏனோ தானோன்னு நம்ம பண்றதில்ல. ஒவ்வொரு விழாக்களுக்கு பின்னாடியும் வந்து மிகப்பெரிய ஒரு அறம் இருக்கு. அதை பறைசாற்றும் விதமாக என்னடா அது நான் விழான்னு சொல்றேனே அப்படின்னா வர விஷயத்துக்கு வரேன். ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது வந்து ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய விழாக்கள் எல்லாத்தையும் பற்றின மகிமைகளை தான் நம்ம குழந்தைகளாகட்டும், இங்க இருக்கிற பெரியவங்களாகட்டும், மற்றும் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் ஆகட்டும், அதை பேஸ் பண்ணி தான் இன்றைய நிகழ்வை வந்து அவங்க வந்து நமக்காக கொடுக்க போறாங்க. என்னென்ன நிகழ்வு நம்ம ஐப்பசி மாசத்துல கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாக்கா உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஐப்பசி மாசம் அப்படின்னாங்களே நிறைய வரிசையா வந்துட்டு இருக்கோம். அன்னாபிஷேகம் இருக்கு, கந்த சஷ்டி இருக்கு, தீபாவளி இருக்கு, நவராத்திரி இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு இருக்கு. இதுல ஒவ்வொன்றத்தையும் பேஸ் பண்ணி ஒவ்வொரு விழாவையும் பேஸ் பண்ணி நம்முடைய குழந்தைகள் இந்த அகஸ்தியர் கலைமன்றத்தோட நிகழ்ச்சிகளுக்கு வந்து அவங்கள தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆடல், பாடல், அதுக்கப்புறம் வந்து பஜன்ஸ் இருக்கு, சாண்டிங் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க நம்ம குழந்தைகள். முதல்ல நான் சொல்லணும் அப்படின்னா தீபாவளியை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு அப்புறமே தீபாவளி அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதோ வந்துட்டே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் தீபாவளி நம்ம எல்லாரும் கொண்டாட போகிறோம். ஸோ தீபாவளி நிகழ்வு அப்படின்னாலே பட்டாசு, புது துணி அப்படின்றத தாண்டி தீமைகளை அழித்து நன்மைகளை நமக்கு கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பண்டிகை தான் இது. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூராவும் உள்ள இந்து மதத்தை கொண்டாடக்கூடிய, இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லை. சீக்கியர்கள் கொண்டாடுறாங்க, ஜெயின்ஸ் கொண்டாடுறாங்க. அதனால இது தீபாவளி என்பது மதம் சார்ந்தது இல்லை, நம்மளுடைய பண்பாடு சார்ந்த ஒரு பண்டிகை அப்படிங்கிறதுனால நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெளியிலலாம் சிங்கப்பூர், நேபாள் அங்கெல்லாம் வந்து நேஷனல் மாரிட்டீஸ்ல எல்லாம் வந்து நேஷனல் ஹாலிடே தீபாவளி என்பது வரிசையாக ஏற்றப்பட்ட விளக்குகள், தீமைகளை அகற்றக்கூடியதற்காக ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி. ராமர் வந்து வனவாசம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் செய்து கொண்ட நாளை வடக்கில் தீபாவளியாக கொண்டாடுகின்றார்கள்.
நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நரகாசுரனை வதம் செய்து கிருஷ்ணர் உலகை காத்தார் அப்படிங்கிற நாளை வந்து தீபாவளியாக கொண்டாடுகின்றார்கள். இன்னும் சில இடங்களில் லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை, செல்வம் பெருக்க வேண்டும் என்ற பெயரில் கொண்டாடுறாங்க. இதே நீங்கள் கொஞ்சம் ஈஸ்ட், அதாவது வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி சைட்லலாம் போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா பல விஷயங்கள் காளியை போற்றும் விதமாகவும் தீபாவளியை கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி தீபாவளி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பொதுவான விஷயம் கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சீக்கியர்களுடைய பொற்கோவில் இருக்கு இல்லையா, அதோட ஃபவுண்டேஷன் போட்டது தீபாவளி அன்னைக்கான நாள். இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால இது மதம் சார்ந்த விஷயம் கிடையாது, எல்லாருக்குமான ஒரு சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய நாள். சரி, இது போதும். இது நம்ம இன்னைக்கு தொடர்ந்து பேச போறோம் நிறைய நிகழ்வுல. அடுத்தது வந்து நம்ம நவராத்திரின்றதுனால பாருங்க, வெளியில வாசல்ல அகஸ்தியர் கலைமன்றத்தில் ஒரு அழகான கொலு வச்சிருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, வர்றப்போ என்ட்ரன்ஸ்ல பார்த்துருப்பீங்க. நம்ம கமிட்டியில திருமதி கிருத்திகா அவர்கள்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. நவராத்திரி அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா, எப்பவுமே வந்து இந்த லேடிஸ் அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக நம்ம சொல்லலாம். சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நவராத்திரியோட பெருமைகள்லாம் வந்து பின்னாடி நிறைய சொல்லுவாங்க. அந்த 9 நாட்கள் என்ன தாற்பயம் என்ன அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்க நிறைய பேரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வருது, அம்பாள் பாட்டெல்லாம் வருது. அப்போ வரும்போது நடுவில் சொல்லுவோம். அதாவது மலைமகள், அலைமகள், கலைமகள், 3 பேரும் சேர்ந்து அவர்களுடைய சக்தியான மகிஷாசுர மர்தினி மகிஷனை வதம் செய்தால் அப்படிங்கிறது கதை, புராணம் வழியா சொல்றோம். உள்ள தாற்பயம் என்ன அப்படின்னா, யாருமே அழிக்க முடியாத ஒருத்தனை, ஒரு சூப்பர் பவர், அதாவது நம்மளோட விமன் யாருமாகி நின்றாய் காளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சூப்பர் பவர், பெண் என்னும் பேராற்றல், அவளை மிஞ்சினது உலகத்துல யாருமே கிடையாது. அப்படிங்கிறதுனால அம்பாள் இந்த 3 பேரையும் உள்ளடக்கிய அம்பாள். இது தவிர நிறைய இருக்கு. என்ன பண்றா அப்படின்னா, மகிஷனை வதம் செய்தால் அப்படிங்கிறது தான் அதோட, அதாவது winning the good over the bad, அதுதான் வந்து விஷயம். மேலோட்டமா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஏதோ வந்து எருமை தலையுள்ள ஒரு அரக்கன் மேல அம்பாள் நின்றுட்டு இருக்கா, கையில சூளத்தோட நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. அவளுக்கு அப்படி பெற்ற பேராற்றல் உடைய பெண். நம்ம சமூகமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாய்மொழி சமூகம் தான் நம்மளுடைய சமூகம். இது நம்ம இப்ப கொண்டாடல, அம்பாளை வந்து பல யுகங்களா கொண்டாடி இருக்கோம். நம்ம நீங்க நமக்கு தெரிஞ்ச ரொம்ப கிட்ட பார்க்கணும், 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சங்க பாடல்கள்லயே வந்து கொற்றவை அப்படின்னு சொல்லிட்டு கொற்றவை தான் தாய் தெய்வமாக வழங்கியிருக்காங்க சாக்த வழிபாட்டுல. ஸோ அப்பையிலேருந்து இருக்கா, ரொம்ப பழமையான தெய்வம். அவளை போற்றி நம்ம வந்து நவராத்திரியை வந்து இந்த 9 நாட்கள் கொண்டாடுறோம். ஸோ இதை பற்றி இன்னும் மேலே நிறைய நம்ம வர பேசுவோம். அடுத்தது நவராத்திரி சொல்லியாச்சு. கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. நவம்பர் 2ஆம் தேதி கந்த சஷ்டி வரப்போகுது. 7 நாட்கள் விரதம் இருக்கும். முருகனை போன்று அருளக்கூடிய ஒரு தெய்வம் வந்து உண்டானா கண்டிப்பா கிடையாது. அப்படிக்கே பாடம் சொன்னவன் யாருன்னா நம்ம சுப்பன் முருகன் இல்லையா. அதனால இந்த 7 நாட்கள் சஷ்டி விரதம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கேட்டதை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற தெய்வம் நம்மளுடைய முருகப்பெருமான், கண்கண்ட தெய்வம் அவருக்கு. அதனாலதான் கந்த சஷ்டி விரதம் இருக்கும். நம்மளாம் சொல்லுவோம், சும்மா ஜாலியா பேசணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது சட்டியில இருந்தா ஆப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவோம். அது சாதாரணமாக நம்ம வந்து புழங்கக்கூடிய ஒரு பழமொழி. ஆனா அதோட தாற்பயம் என்னன்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது அதோடைய தாற்பயம். என்னன்னா, சஷ்டியில விரதம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு குழந்தை பேரு செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தாற்பயம். அதனாலதான் அந்த சஷ்டி விரதம். அதுக்கு மாத்திரம் இல்ல, கேட்டதை ஓடோடி வந்து கொடுப்பான் வேலன். என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம். குடும்பத்துல கஷ்டமா, மன கஷ்டமா, பண கஷ்டமா, நிம்மதி இல்லையா, எல்லாத்துக்கும் இந்த கந்த சஷ்டி விரதம் என்பது பேராற்றலை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த கந்த சஷ்டி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம அகத்தியர் கலைமன்றத்துல இந்த கந்த சஷ்டி விழாவுக்காக அதை பேஸ் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. குழந்தைங்க வந்து வேள்மாறல் வந்து நமக்காக வந்து
ஜபிக்க போறாங்க, மந்திரம் சொல்ல போறாங்க. அதே மாதிரி கந்தர் அலங்காரத்துக்கு நடனமாட போறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பேஸ்ட் ஆன் திஸ் ஈவெண்ட் கந்த சஷ்டியை பத்தி இருக்கு. சரி, நவராத்திரி ஆச்சு, தீபாவளி ஆச்சு, கந்த சஷ்டி ஆச்சு. அடுத்தது என்னன்னா அன்னாபிஷேகம் கொண்டு வரும் இல்லையா? அன்பே சிவம் இல்லையா? சிவனுக்குள்ளதான் இந்த உலகத்தோட உயிர் நாடியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அகஸ்தியர் போற்றிய சிவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட குருமுனியான அகஸ்தியர் கலைமன்றத்துல வந்து அதை சிறக்கும், அதாவது சிவனை ஓம் நமச்சிவாய என்று சொல்லி தென்னாடுடைய சிவனையே போற்றி அந்த சிவனுடைய பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஐப்பசி மாசத்துல வர அன்னாபிஷேகம். எல்லாரும் பார்த்துருக்கோம். கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து சிவபெருமான் சிவலிங்கத்துல பார்த்தீங்கன்னா ஜெகஜோதி அப்படியே சாதத்தால அழகா அலங்காரம் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா சிவன் ஒரு அபிஷேக பிரியர் அப்படின்றதுனால அலங்காரம் பத்தி எல்லா சாதத்தால இவ்வளோ வந்து கொட்டி கொட்டி சாதத்தை கொடுக்குறாங்க. அன்னம்ன்றது என்ன அப்படின்னா, அன்னம் என்பது பிரம்மம், உயிரை தரக்கூடியது. எல்லாருக்கும் வந்து வாழ்வாதாரம் எதுன்னா சாப்பாடு இல்லாம எது இல்லாம வேணாலும் உயிர் வாழ்வதற்கான சாப்பாடு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சோத்துக்குள்ள இருக்காண்டா சொக்கனாதான் அப்படின்வாங்க. ஏன்னா சும்மா சொல்றது கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்வாங்க. அது வந்து சாதாரண ஈகோக்கான விஷயம் இல்லைங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பது என்னவென்றால், அங்கே உள்ள ஒவ்வொரு சோற்று பருக்கையும், அதாவது அந்த சிவலிங்கத்தின் மேல் உள்ள ஒவ்வொரு சோற்று பருக்கையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒவ்வொரு கோடி லிங்கத்தை பார்த்ததற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் சோற்றுக்குள்ள இருக்க சொக்கநாதன் அப்படின்பாங்க. இல்லைன்னா இதெல்லாம் கிராமத்துல சொல்லக்கூடிய சொல்லப்படைகள். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை, அதனால சிவனை போற்றும் திருமந்திரம் பாராயணம் நமக்கு இருக்கு. இதெல்லாம் இடையிடையில இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பிள்ளைங்க சாண்டிங் இருக்கு, திவ்ய பிரபந்தம் இருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம கொண்டாட போறோம் நம்மளோட ஃபெஸ்டிவலை. அதனால எல்லாரும் நிறைவாக இருந்து உட்கார்ந்து இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வணக்கம். இப்போ நம்ம சீக்வன்ஸில் நெக்ஸ்ட் வந்து விநாயகர் துதி, அதை ஃபாலோ பண்ணி தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் நம்ம யூஎஸ்ல இருக்கோம் ஸ்டார் ஸ்பேங்கிள் பேனர், மூணும் இப்போ அப்ளை பண்ண போகிறாங்க. வி ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி, எல்லாரையும் வந்து வி ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டாண்ட் அப் ஃபார் ஆல் த்ரீ. தேங்க்யூ.
Devaganam, a musical format of Nalayana Divya Prabandham by Alvars. They will be presenting few Periyalvar Pasaram on Krishna and few Kulasekara Alvar Pasaram on Lord Rama, and it is performed by Sri Ranjani Madhye, Ramya Seshadri, Akshaya Krishnan, vocal. நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா 12 ஆழ்வார்கள் நமக்கு அருளிய பெரும் குடை. அதில் இவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னாக்கா குலசேகர ஆழ்வார் பாடின பாடல்களும் அதே மாதிரி பெரிய ஆழ்வார் பாடிய 14 போன்ற பாடல்களையும் இப்போ நமக்காக இவங்க சேன் பண்ணுவாங்க. நன்றி.
do a performance with it. So, during the performance, can start and just take video. நன்றி நன்றி. இவ்வளோ அழகாக வைஷ்ணவா சாண்டிங் பண்ணாங்க. பெரியாழ்வாரோட பற்றி எடுத்து சொன்னாங்க. பெரியாழ்வாரோட உங்களுக்கு நல்ல ஒரு கை தட்டலாமே. குலசேகர ஆழ்வார் பாசனம் பாடுறாங்க. என்ன அழகா பண்ணாங்க பார்த்தீங்களா? பெரியாழ்வார் வந்து அதாவது மிகப்பெரிய பொக்கிஷம். 12 ஆட்கள்ல வந்து கண்ணனையே மருமகனாக கொண்டவர் அவர். அதனாலேயும் அவர் பெரியாழ்வார்னு சொல்றோம். கோதை நாச்சியாருடைய தந்தையாராக இருப்பதனாலும் அவரை பெரியாழ்வார் என்று சொல்றோம். இவங்க பாடின பாடல்கள்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரியாழ்வார் பிள்ளை தமிழ்னு ஒன்று இருக்கு. அச்சோ அச்சோ வாராய் அப்படின்னு இந்த குழந்தைய கொஞ்சறது வந்து பெரியாழ்வார் பாசுரத்துல உண்டு. அது எல்லாத்துக்கும் மணிமகுடம் வச்ச மாதிரி பல்லாண்டு பாடினாங்கல்ல, அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன்னா நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்னா குழந்தைங்களுக்கு தான் திருஷ்டி கழிப்போம். ஐயோ குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும், ஒரு நல்ல நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே வீட்டில் போய் சுத்தி போடுறா அப்படின்னு கண் பட்டுடுச்சும்போம். அப்படி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே கண்ணேறு கழித்த பெருமையை உடையவர், பல்லாண்டு பாடியவர் அந்த பெரியாழ்வார். அப்படிப்பட்ட பெரியாழ்வாருடைய பாசுரங்களை எடுத்து அதே மாதிரி சிறந்த ராம பக்தரான நம்ம குலசேகர ஆழ்வார் அவருடைய பாடலையும் எடுத்து இவங்க பாடினாங்க. குலசேகர ஆழ்வார் எப்படிப்பட்டவர் அப்படின்றதுக்கு வந்து அவர் சிறந்த ராம பக்தர். ராமாயணம் எங்க இருந்து கேட்டாலும் போய் கேட்க போயிடுவார். சிறந்த மன்னனாக இருந்து நம்முடைய பெருமாளின் திருவடியை அடைந்தவர் அப்படிங்கிறதுனால அவங்க பாடலையும் அவங்க எடுத்து பாடினாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பதியில போனோம் அப்படின்னா திருவேங்கடத்துல அப்படி ஒரு படியே இருக்கு. என்னன்னா நான் உனக்கு ஒரு படியாவே இருந்து இந்த பவழவாயை நான் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சிறந்த பக்தரான குலசேகர ஆழ்வார்களை பத்திர பாசுரத்தையும் அவர் பாடினதையும் பாடினாங்க. ரொம்ப அருமையான ஒரு வைஷ்ணவா சாண்டிங். அதற்காக மீண்டும் அவர்களுக்கு நன்றி. இன்னும் ஒரு பலத்த கைத்தட்டு. இப்போ லலிதாஜி and one more thing, please excuse for the mic situation. கடைசியில் 2 mic வச்சுட்டோம், but still sorry for the initial hiccup. அது கார் அடுத்து மியூசியம்லேருந்து இங்கே வந்து கார் நிறுத்திருக்காங்க யாரோ. ஸோ ப்ளீஸ் மூவ் பண்ணுங்க. அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னா ராமராமாயணம். நம்ம பாராயணம் பண்ணிட்டு ராமராமாயணம் ராம ஜபத்தை நமக்கு 108 மந்திரத்தை ஜபிக்கிறதுனா ரொம்ப அழகா கியூட்டா இந்த குழந்தைங்க பாருங்க, குட்டி கண்ணனுக்கு ஏற்ற ராஜி மாதிரி இருக்கு. எல்லாம் குட்டி குட்டியா அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ராமராமாயணம் சொல்வதற்காக நம்முடைய குழந்தைகள் நம்ம அகஸ்தியர் கலைமன்றம் சார்பில் அவங்கள வந்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு கரவொலி கொடுக்கலாமே. குழந்தைங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் தான், வேற எதுவுமே கிடையாது. அதை போன்ற ஒரு பாராட்டு எதுவும் இல்லை. இந்த ஸ்டேஜ்ல வந்து உட்கார்றதுக்கே அவங்க நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த குழந்தைங்க அவ்வளோ சமத்தா அழகா பட்டு பாவாடையெல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு நாம ராமாயணம் சொல்ல வந்திருக்காங்க. கேட்கலாம். चंद्र किरण कुलवंदन
சொல்லுவாங்க இல்லையா, கீர்த்தி வந்து சின்னதாக இருந்தாலும் மூர்த்தி சிறந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்களா வந்துட்டு அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணினாங்க. யுவன்யா கண்ணதாசன், இலானிகா தினேஷ், யஷ்விதா மலிகா, விஜயகுமார், கோனிமேல், 3 குழந்தைகளுக்கும் ஏங்கி நின்றா கண்ணா, ஏங்கி நிற்கலாமே, நம்ம அந்த பிள்ளையார் பண்ணி போய் நிற்கலாமே, ஃபோட்டோ எடுத்துக்கலாமே, ஜம்முன்னு பட்டுப்பாவாடையெல்லாம் கட்டிட்டு நல்ல ஒரு ராம பட்டாபிஷேகம் பார்த்த மாதிரி இருக்கு. என்ன அழகா வந்து இந்த குழந்தைங்க பாடினாங்க இல்லையா. ராகமாலிகாவில் பாடினாங்க. அதே மாதிரி ஆதிகாலம். குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி குழந்தைங்களா. அடுத்ததாக அம்பாளை போற்றி பாட விதமாக அம்பாளை போற்றி ஒரு பாடல் பாடுறாங்க. அதே மாதிரி முருகனை பற்றி ஒரு பாடல். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாரும் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு நமக்கு பொறுமை வேணும். ஏன்னா இந்த குழந்தைகள் வந்து பல நாள் பயிற்சி எடுத்து நமக்காக பிரத்யேகமாக பயிற்சி எடுத்து இங்கே பண்ணுறாங்க. அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணலாம். நடுவில் எழுந்து போகாமல் அமைதியாக நம்ம கேட்கலாம். கொஞ்சம் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா என்ன பாடுறாங்க அப்படிங்கிறது நம்மளால நல்லா கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். வேற ஒரு விஷயம் இல்லை. அதே மாதிரி வழியில் நின்றுட்டு இருக்காம either you come inside and sit and enjoy the show, or நீங்கள் வெளியில் நிறைய பூத்ஸ் இருக்கு, ஸ்டால்ஸ் பார்க்குறவங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா you can enjoy that as well. பட் உள்ளே இருக்கிறவங்க குழுமி இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் எல்லாம் உட்கார்ந்து கேட்டோம் அப்படின்னா நிகழ்ச்சி இன்னுமே களை கட்டும். அப்படிங்கிறதுனால எல்லாரும் அமர்ந்திருந்து அமைதியாக இந்த நிகழ்வினை கண்டுகளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாடல்களை பாடக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிங்கிங் பை கிருஷ்ணா அண்ட் தானியா பாலகிருஷ்ணன். அவங்க 2 குழந்தைகள் தான் பாடுறாங்க. முதல்ல நல்லா ஒரு கை தட்டி அவங்க வரவேற்கலாமே. எவ்வளோ அழகாக உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அதுவும் நமக்குலாம் அப்படி கை காலெல்லாம் உதறும். சின்ன குழந்தைங்க இவ்வளோ ஸ்வீட்டாக உட்காந்து பாடுறதுக்காக இருக்காங்க. உங்களுக்காக முதல்ல தானியா, அடுத்தது கிருஷ்ணா. தானியா பாடலாமா? ரெடியா? ஸ்டார்ட். आदि पराशक्ति पालय मां श्री भुवनेश्वरी राजराजेश्वरी आनंद रूपिणी पालय मां मंजूरवासिनी मणिमयदाय मधुर मीनाक्षी पालय मां राजराजेश्वरी आनंद रूपिणी पालय मां अम्बा परमेश्वरी अखिलांडेश्वरी आदि पराशक्ति पालय मां श्री भुवनेश्वरी आनंद रूपिणी पालय मां अम्बा जगदेश्वरी अन्नपूर्णेश्वरी काली पराशक्ति पालय मां श्रीराज्यामणि जय जय गौरी देवी कृपाकरी पालय मां अम्बा परमेश्वरी अखिलांडेश्वरी आदि पराशक्ति पालय मां श्री भुवनेश्वरी राजराजेश्वरी आनंद रूपिणी पालय मां पालय मां. நன்றி கிருஷ்ணா. ரொம்ப அழகாக பாடினீங்க. அம்பாலே அப்படியே இறங்கி வந்து சின்ன குழந்தையா பாலசுப்ர சுந்தரியா உட்காந்து பாடின மாதிரி இருந்தது. மீண்டும் இந்த குழந்தைக்கு ஒரு வளர்த்து கேட்குறது. தானியாவுக்கும் ஒரு நல்ல கிளாப் பண்ணுங்க. நிறைய குழந்தைங்க வந்து ஸ்டேஜுக்கு வரதே இந்த மாதிரி ஏஜ்ல வர ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து பாட ட்ரை பண்ணதுக்கே நம்ம வந்து அந்த குழந்தைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. நன்றி நன்றி. ஸ்டேஜ் பிரசன்ஸுக்கு சர்டிஃபிகேட். தானியா, நீங்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கலையா? அங்க பாரு, பிள்ளையார் கூப்பிடுற.
வயசுல அடி எடுத்து வச்சு நம்ம எல்லாம் ஸ்டேஜ் மேல ஏறுவோமான்றதே சந்தேகம். அதுக்கே இந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். நன்றி நன்றி. அடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகான ஒரு விஷயம். அதாவது சாய் பிரணவ் பாலமுருகன் வந்து பாட போறார். என்ன பாட போறார் அப்படின்னா கந்தர் அலங்காரம் பற்றியும் அதே மாதிரி வேல்மாறல் பற்றியும் பாட போறார். தமிழ் கடவுளாம் முருகன் நம்ம வந்து கந்தனை எப்படி எல்லாமோ அலங்காரம் பண்றோம் இல்லையா? நம்ம வந்து பூவால் அலங்காரம் பண்றோம், அவரை அபிஷேகம் பண்றோம், அப்புறம் என்ன பட்டு சாத்துவோம், என்னென்னவோ பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம். ஆனா எந்த அலங்காரம் பண்ணாலும் இந்த அலங்காரம் மாதிரி வராது. அதாவது கண்ணனை மன்னிக்கணும், முருகனை அவருடைய அழகை வர்ணித்து நிறைய விஷயங்கள் இருக்கு கந்தர் அலங்காரத்துல. அருணகிரி சுவாமிகள் அருணகிரியார் இயற்றிய கந்தர் அலங்காரத்தை பற்றி இந்த குழந்தை சின்ன குட்டி பாலமுருகனா வந்திருக்கு அந்த குழந்தை பாடும்போது. அது மாத்திரம் இல்லை, வேல் நீங்க முருகனை பார்த்தீங்க அப்படின்னா கையில இருக்கக்கூடிய வேல் என்ற ஒரு ஆயுதம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன, தீமைகளை அழிப்பதற்கான ஆயுதம் மட்டும் கிடையாது, நல்லவற்றை காப்பதற்கான ஆயுதமாகவும் விளங்குவது இந்த வேல். வேல் அப்படிங்கிறது அது தனியா பல கோயில்கள்ல நம்ம வந்து வேலை தனியா வச்சு மூலஸ்தானத்துல வச்சு வழிபடக்கூடிய தமிழர்களுடைய மரபு நமக்கு இருக்கு. தமிழ் கடவுளாம் முருகன் வந்து மிக பழமையான ஒரு தெய்வம். சங்க இலக்கியங்கள்ல இருந்து குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னாக்கா வேலனைத்தான் நம்ம சொல்லலாம். மிக பழமையான பழையோர் குழவி அப்படின்னு பார்வதியினுடைய புத்திரனான முருகனை சங்க இலக்கியங்கள் அப்படி போட்டுது. தமிழ்குடியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் வணங்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானை வந்து நம்ம சொல்லலாம். கண்கண்ட தெய்வம் அப்படின்னா நம்மளோட முருகன் தான். வேல்மாறலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை இது மூன்றையும் அழிக்கக்கூடிய, அதாவது இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் குழந்தைங்களுக்கு, ஆணவம் கண்மம் மாயை அதெல்லாம் அழிக்க போறார் முருகன் அப்படின்னு சொன்னா அதுக்கு புரியாது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கதை மூலியமா சொல்லுவோம், புராணத்து வழியா சொல்லுவோம். வந்து சூரபத்மனை அழித்தார் அப்படின்னா சூரபத்மனை வதம் செய்தார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி உள்ள தாற்பயம் என்னன்னாக்கா அவனுடைய ஆணவத்தை அழித்தார் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாற்பயம். இந்த மாதிரி நிறைய அசுரர்களை அழித்தார் அப்படின்னு வருது அப்படின்னாக்கா அந்த ஆணவம் கண்மம் மாயை அழிப்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த வேல் போற்றப்படுகிறது. அதனால வேல்மாறல் அப்படிங்கிறது ஒரு மிக பழமையான, நீங்க எதை வேணாலும் படிக்கலாம். கந்தசஷ்டி கவசம் இருக்கு, கந்தகுரு கவசம் இருக்கு, வேல்மாறல் இருக்கு, திருப்புகழ் இருக்கு, அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரம் இருக்கு. இந்த மாதிரி பல வகையில நம்ம முருகனுடைய துதியை பாடலாம். அப்படிப்பட்ட கந்தர் அலங்காரத்தையும் வேல்மாறலையும் சில வரிகளை நம்ம இந்த குழந்தை இந்த குட்டி பால முருகன் நமக்காக வந்து இப்போ அருளி செய்ய வந்திருக்கார்.
பிஜிஎம் தமிழ் சாங்ஸ் அண்ட் கீபோர்டில் நம்மளுடைய தமிழ் பாடலாம் பண்ண போகிறாரு. ரித்விக் சதீஷ்குமார் அவர்களுக்கு ஒரு கரகோஷம். நல்ல கை தட்டலாமே குழந்தைங்கள. அவரை கை தட்டி நம்ம வரவேற்கணும். அடுத்தது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ராஃபிள் வின்னர்ஸை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ராஃபிள் வின்னர் எங்கே இருந்தாலும் நீங்கள் இங்கே மேடைக்கு வரலாம். சமத் மனோஜ் அப்படிங்கிற குழந்தை, அதுக்கப்புறம் வந்து சித்தார்த் மனோஜ், அவங்க 2 பேரும் வந்து ராஃபிள் வின்னர்ஸ். அவங்க வந்து இங்கே அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஆர் certificate. So the raffle winners will get A to B. They will get A to B equipment. சமத் மனோஜ், நீங்க தானா? சமத் மனோஜ் போட்டோ. இன்னொருத்தர் வந்து சித்தார்த் மனோஜ் இல்லையா? வின்னருக்கு அதிர்ஷ்ட காத்து எல்லாத்துக்கும் அடிக்கிறதுல ஐஸ்வர்யம் அவருக்கு அடிச்சிருக்கு. ஃப்ரீ ஃபுட்டுங்க. நல்லா போய் ஒரு சோள பிட்டு சாப்பிடு. நன்றி. கூப்பான் இருக்கு, அதை வாங்கிக்கோங்க. அது வந்து நீங்க எல்லா ஸ்டாலும் பஞ்ச் பண்ணணும், பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, தேங்க்யூ. அடுத்தது இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ரித்விக் சதீஷ்குமார் for you on keyboard.
பலத்த கை தட்டணும். நல்ல ஒரு பெரிய ஓம் போடுங்க ரித்விக்கு. நன்றி. Another small request. Parents, யாராவது வீடியோ எடுக்கும்போது if you can sit down in the front reserved seats, it will be good. ஏன்னா ப்ரொஃபஷனல் ரெக்கார்டிங்கும் போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ for accommodating. அடுத்ததாக நீங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு சென்சேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது. டான்ஸ் மெடலி பண்ண போறாங்க. சென்னை ரிதம்ஸ் குழுவினர் பண்ண போறாங்க. இந்த டான்ஸ் மெடலியில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா நம்ம இத்தனை ஃபெஸ்டிவல் இப்போ நம்ம ஐப்பசி மாதம் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, அதுல அவங்க தீபாவளியை பற்றின ஒரு பாடலும் பண்ண போறாங்க. அதுக்கு நடனம் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி கந்த சஷ்டியும் கொண்டாடுறோம். அதனால முருகனை வாழ்த்தியும் ஒரு பாடல் இருக்கு இந்த டான்ஸ் மெடலியில். அதோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப வந்து பக்தி பரவசமாக இவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கு. ஒய் நாட் நம்மளுடைய கலை அப்படிங்கிற இன்னொரு பாரம்பரிய முகத்தையும் நம்ம எல்லா ஆடியன்ஸ்க்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால கோலாட்டம் கும்மியும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மிக அழகான ஒரு மெட்லி. கோலாட்டம் இருக்கு, கும்மி இருக்கு, அதே மாதிரி தீபாவளியை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நடனம் இருக்கு. அதோட சேர்ந்து கந்த சஷ்டியை வாழ்த்தி பாடுவதை போன்ற ஒரு முருகனுக்கான ஒரு பாடலுக்கு இவங்க நடனம் அமைச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டலுடன் நம்ம சென்னை ரிதம்ஸ் வரவேற்போம். Thank you so much. பார்க்கறதுக்கே ஜெகஜோதியா இருக்கு. பட்டுப்பாவாடை தாவணியில நடுவுல குமரி பொண்ணுங்க, சைட்ல வந்து அழகா கண்ணாங்கி சேலை கட்டி பின் கொசுவெல்லாம் வச்சு கட்டி எவ்வளவு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. பாரம்பரியமான ஒரு நடன கலவையை பார்க்க போறோம் நம்ம. மக்களே, big round of applause for Chennai Rhythms. Thank you.
இந்த இதில் பார்ட்டிசிபேட் பெர்ஃபார்ம் பண்ண அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலியா ஷா, அஷ்மிதா சுதர்சன், ஐரா சுதர்ஷன், திவ்யா ராஜேந்திரன், தீபா மஞ்சரி தனேஷ்குமார், அருணா கார்த்திகேயன், பிரியவதனா, பரிமலா தேவி சுப்பிரமணியன்,